என்றால் நம் அறியாமை என்னும் இருளகற்றும் பகலவனாக விளங்குகிறார் என்பதை பார்த்தோம் அல்லவா? பராசர பட்டர் என்பவர் பெரிய மகான். அடே அப்பா, அவருடைய சரித்திரம் ஆனந்தத்தை அளிக்கக்கூடியது. மகான்களுடைய சரித்திரத்தை சொல்லும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய ஆனந்தம் ராமன் கிருஷ்ணன் சரித்திரத்தில் கூட இல்லை என்று பெரியோர்கள் கொண்டாடுகிறார்கள். ஏன் தெரியுமா? ஒரு விஷயத்தை நீங்கள் எப்பொழுதும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ராமனை குறித்து வால்மீகி சொல்லுகிறார், ராமோ விக்கிரகவான் தர்மஹா. ராமன் என்பவன் தர்மத்தின் வடிவு கொண்டு வந்தவன். தனையனாக, பிள்ளையாக, சகோதரனாக, அரசனாக, கணவனாக, நண்பனாக, ஏன் எதிரியாக கூட எப்படி இருக்க வேண்டும் என்பதை வாழ்ந்து காட்டிய வள்ளல் ராமபிரான், ராமச்சந்திரமூர்த்தி. அதுபோல கிருஷ்ணாவதாரம், கிருஷ்ணன் தர்மம் சனாதனம் என்று பெரியோர்கள் கொண்டாடுகிறார்கள். கிருஷ்ணனை தர்மத்தின் வடிவமாகத்தான் சொல்லுகிறார்கள். கண்ணனும் பகவத்கீதையில் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே, நான் உலகத்தில் தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காகத்தான் பிறந்திருக்கிறேன் என்றெல்லாம் கொண்டாடுகிறான், தன்னை காண்பித்துக் கொள்கிறான். ஆனால் இப்பொழுது ராமாவதாரத்தில் ஒரு காட்சி. என்னது? ராமன் சீதையை பிரிந்து துயரற்றிருக்கக்கூடிய காட்சி. அதை ஆதிகுருவான கவிகுருவான வால்மீகி வர்ணிக்கும் பொழுது கல்லும் கரைந்து விடும். ஆம், சீதையின் பிரிவாற்றாமை தாங்க முடியாமல் ராமன் கதறுகிறான். அதுவும் சுந்தரகாண்டத்தில் குறிப்பாக சீதை இருக்கக்கூடிய நிலையை வால்மீகி தன் கவிதைகளில் வர்ணிக்கும் பொழுது நம் நெஞ்சத்துக்குள்ளே கண்ணீர் அல்ல ரத்தம் வடியும். அந்த அளவிற்கு பிராட்டினுடைய நிலை வர்ணிக்கப்படுகின்றது. பவபூதி என்பதாக ஒரு பெரிய கவி உத்தர ராமச்சரித்தம் என்னும் ஒரு நாடகத்தை எழுதியிருக்கிறார். சம்ஸ்கிருத இலக்கியத்தில் போற்றத்தகுந்த ஒரு நாடகம். அந்த உத்தர ராமச்சரித்திரத்தில் அவர் சொல்லுகிறார், ராமாயணம் என்றால் கருணா ரசம் தான் சுவாமி. கருணை என்னும் ரசம் இருக்கிறதே, நம் உள்ளத்தை ஒருக்கக்கூடியது அல்லவா? இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நாம் மயங்குகிறோம். ஆனா எம்பெருமான் எதற்காக இவ்வளவு சிரமப்பட்டிருக்கிறான்? சிறை இருந்தவள் ஏற்றம் ஸ்ரீமத் ராமாயணம் என்று நம் பூர்வாச்சாரியர்கள் இதனை கொண்டாடுகிறார்களே, பிராட்டி எவ்வளவு துயற்றிருக்கிறார் என்றெல்லாம் பார்க்கிறோம். அதே போல கிருஷ்ணாவதாரத்தில் பல விஷயங்கள் உண்டு. சரி, இதையெல்லாம் நம்மால் நடைமுறையில் செய்ய முடியுமோ? ராமன் செய்த செயற்கரிய காரியங்களை, கிருஷ்ணன் செய்த செயற்கரிய காரியங்களை நாம் நடைமுறைப்படுத்த முடியுமா என்றால், அவர் பெருமாள், அவர் அது போல ஒரு காரியத்தை செய்தார். நாம் சாமானிய மனிதர்கள் தானே, நம்மால் முடியாது என்று பின்வாங்கி விடுவோம். ஆகையால் தான் சொல்லுகிறேன், பெருமானுடைய கதைகள் இருக்கின்றனவே, அவைகள் அனுபவத்தை நமக்கு தோற்றுவிக்க கூடியவைகள். சிரிக்கும் பொழுது சிரிக்கலாம், ஆனந்தப்படும் பொழுது ஆனந்தப்படலாம், அழும் பொழுது அழலாம். சில சமயம் ராமனுக்கும் ராவணனுக்கும் யுத்தம் நடக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் கோபப்படலாம். ஹனுமான் ராவணனை பார்த்த மாத்திரத்தில் தன் பற்களை நரடன என்று கடித்தார் என்றால் நமக்கும் ஒரு ஆத்திரம் உண்டாகிறது. இவையெல்லாம் அனுபவம். ஆனால் ஆச்சாரியர்களுடைய சரித்திரம், நம் குரு பரம்பரை, நம் பூர்வாச்சாரியர்களுடைய சரித்திரம் இருக்கின்றதே, இவை அனைத்தும் அனுஷ்டானம். அனுபவத்திற்கும் அனுஷ்டானத்திற்கும் வித்தியாசம் உண்டு. அனுஷ்டானம் என்றால் டு பிராக்டிஸ், பிராக்டிக்கல், நம்மை நெறிப்படுத்துகின்றன, வழிகாட்டுகின்றன. முன்னே அவர்கள் செல்ல அவர்களை பின்தொடர்ந்து நாம் வருகிறோம். பூமியை உழும் பொழுது ஏற்காலை கொண்டு பூமியை உழுகிறார்கள். அப்பொழுது முன்னேர் ஆழமாக உழுது கொண்டு செல்கிறது. அதே வழியில் தான் மற்றொருத்தர் பின்னாடி வரக்கூடியவர் அந்த ஏற்காலை இழுத்து வருவார். அதற்கு பின்னே வருபவர் ஏற்காலை இழுத்து வருவார். முன்னேர் பார்த்து பின்னேர் இழுப்பது என்பதாக அந்த வழியில் சென்றால் நன்கு பூமி ஆழமாக உழப்பட்டு அதில் நடும் விதை கிளைத்து செழித்து வளர்ந்து பலனளிக்கிறது அல்லவா? அதுபோன்று தான் பெரியோர்கள் சென்ற வழியில் நாம் செல்ல வேண்டும். பகவானுடைய சரித்திரங்கள் அனுபவங்கள், பாகவதோத்தமர்களுடைய சரித்திரங்கள் அனுஷ்டானங்கள். அந்த வகையில் பராசர பட்டருடைய சரித்திரம் அத்தியாச்சரியமானது. இதையெல்லாம் நாம் பார்க்க போகிறோம். முதலில் குரு என்னும் சப்தத்தின் பொருளை எல்லாம் உணர்ந்து இந்த குரு பரம்பரைக்கு பிரதமாச்சாரியனான முதல் ஆச்சாரியனான எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களை அனுபவித்து அதன் பின்னர் அந்த பரம்பரையில் அவதரித்த ஏனைய ஆச்சாரியர்களுடைய பெருமைகளை எல்லாம் பார்த்து வரப்போகின்றோம். எம்பெருமானுடைய அனுக்கிரக விசேஷத்தை நாம் பிரார்த்தித்துக் கொள்கிறோம்.